சரி, இது ரசிகர்களை சந்திக்கிறது சாத்தியமா அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தப்போ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ரஜி, அப்புறமா வந்து சிட்டிசன், ஆஞ்சனையா, இந்த மாதிரி படங்கள்லாம் நடிச்சிட்டு இருக்கும்போது அஜித் எந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்தாலும் இப்போ லஞ்ச் பிரேக்ல வந்து கபகபன்னு என்ன கிடைக்கிறத சாப்பிட்டு வந்துட்டு ஒரு 1 hour லஞ்ச் பிரேக்னா கிட்டத்தட்ட 50 நிமிஷம் ரசிகர்கள் கூட போட்டோ எடுத்து அவர் வந்து இதாக பண்ணி அப்படி ஜெய் கூட்டம் இருக்கும். அப்புறம் ரசிகர் மன்ற தலைவர் ராஜான்னு ஒருத்தர் இருந்தார். அப்புறம் அஜித் அதை வந்து ஒரு தடவை ஃபீல் பண்ணாங்க. என்னன்னா இவ்வளோ பேர் வராங்க, இவ்வளோ பேர் வந்து வராங்க, எந்த ஊரில் வராங்க, இங்கிருந்து வராங்க, சென்னையிலேருந்து வராங்க, இவங்களுக்கான நாள் வந்து 1 நாள் 1.5 நாள் 2 நாள் அதை செலவழிச்சு வராங்க, எதுக்கு இது தேவையில்லைன்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மனநிலை மாறி ரசிகர் மன்றத்தை ஒட்டுமொத்தமாக கலைக்கிற அளவுக்கு வந்து போயிடுச்சு. அது வந்து அவருடைய தனிப்பட்ட இருக்கும். ரசிகர்கள் வெறுக்கணும்லாம் கிடையாது. ஆனால் நீங்கள் என்னதான் ரசிகர் மன்றத்தில் கலைச்சாலும் வெறுத்தாலும் போட்டோ எடுக்க மாட்டேன்னு சொன்னாலும் எங்களை சந்திக்கலனாலும் ஏர்போர்ட்டில் விஐபி வழியாக போனாலும் நாங்கள் உங்களை தலையில் வச்சு கொண்டாடுவோம். அந்த அன்பை வந்து எப்படி புரிஞ்சாங்கன்னா தாண்டி இந்த கார் ரேஸ் இருக்கு பாருங்க, அதில் தான் ஒட்டுமொத்தமாக அஜித் வந்து நிகழ வச்சுட்டாங்க. நாங்கள் வெறும் திரையில் மட்டும் நீங்கள் வந்து உங்களை வந்து விசில் அடிக்கிற ஆட்கள் கிடையாது. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இறங்கி நீங்கள் கலக்கினாலும் அங்கேயே நின்று, அது எந்த நாடாக இருந்தாலும் அங்கேயே நின்று நாங்கள் உங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லுவோம், அங்கேயே விசில் அடி பண்ணுற சொல்கிற இடத்துல தான் வந்து ஒரு மனநிலை மாறுது. இந்த பத்மபூஷன் விருது கொடுத்தப்ப கூட அறிவிச்சப்போ கூட பார்த்தீங்கன்னா இவர் எந்த ஃபங்க்ஷனுக்கு போகாதவர், எங்கேயும் பண்ணாதவர், இதெல்லாம் போய் வாங்குவாரா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விலாம் இருந்தது. நாட்டின் உயரிய விருது வந்து அந்த விருது கிடைச்சதே அவ்வளோ பெரிய மகிழ்ச்சியாக வந்து ஒரு அறிக்கையெல்லாம் ஒன்று கொடுத்திருந்தார். அதனால நிச்சயமாக ஃபேமிலியோட போய் அந்த விருது போய் குடியரசுத் தலைவருடைய கையால் வாங்கினது